லாஸ்ட் 10 டேஸாவே பார்த்தீங்கன்னா, பயங்கரமான நியூஸு, பேனிக்கு இந்தியால லாக்டவுன் வரப்போகுது. 2020ல எப்படி வந்ததோ, அதே மாரி 2026 இது எனர்ஜி லாக்டவுனு அப்படின்ற ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் போயிட்டுருக்கு. பட் இந்த நியூஸ் பார்த்து நம்ம பேனிக் ஆகுறதுக்கு முன்னாடி, ஓவராலா நம்மளோட இந்தியாவோட சைட்ல, இந்தியா ஜியோகிராஃபிக்கலாவும் சரி, பொலிட்டிக்கலாவும் சரி, என்ன ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருக்கு? அண்ட் இந்த கிரைசிஸ் நம்மள எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு பிரேக் டவுன் தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, 2020க்கும் 2026க்கும் இந்த 6 வருஷத்திலேயே பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு விஷயத்த கரெக்ட்டா பண்ணுச்சுன்னா, அது என்னன்னா ஆயில எங்கேருந்து பை பண்றாங்களோ அத ப்ராப்பரா டைவர்சிஃபை பண்ணிடுச்சு. 2020ல 60% ஆஃப் த ஆயில் இந்தியாவுக்கு என்ன ரூட்ல வருதுன்னா, இப்போ அஃபெக்ட் ஆயிருக்கிற இந்த ஹார்முஸ், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் இந்த ஈரான் அஃபெக்ட் ஆயிருக்கு இல்லையா? அந்த பாத்துல தான் 60% ஆஃப் த ஆயிலே நம்ம இந்தியால இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய ஆயில் பார்த்தீங்கன்னா, வெறும் 33% தான். ஸோ ஆல்மோஸ்ட் 50% அந்த இடத்த மட்டும் நம்பி இருக்கிற ஒரு விஷயம் போயிடுச்சு. ஸோ இந்தியா வந்து மற்ற கண்ட்ரி மாதிரி இல்லாமல் ரஷ்யா கூடயும் ஃப்ரெண்டாக இருக்குது, யூஎஸ் கூடயும் ஃப்ரெண்டாக இருக்குது, ஈரான் கூடயும் ஃப்ரெண்டாக இருக்குது, இஸ்ரேல் கூடயும் ஃப்ரெண்டாக இருக்குன்ற மாதிரி எல்லாரு கூடயும் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால பெருசாக ஒரு எனிமி டெரிட்டரிக்குள்ளே இந்தியா போகாதனால சம்மவ் இந்த கிரைசிஸை மற்ற கண்ட்ரியை விட பெட்டராக ஹேண்டில் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹெச்பிசிஎல் இல்லை பிபிசிஎல், ஐஓசிஎல் இந்த மாதிரி ரிஃபைனரிஸ் விச் எவர் இஸ் கம்மிங் அண்டர் இந்தியன் கவர்மெண்ட்டு ரெகுலராக ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. டு நாட் பேனிக்கு. பெட்ரோலாக இருக்கட்டும், இல்லை டீசலாக இருக்கட்டும், இங்கே போதுமான அளவுக்கு ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க இந்த மாதிரி நியூஸை பார்த்து பேனிக் ஆகிட்டு லைனில் போய் நின்று ஒரு பெட்ரோல் பங்க்கில் வாங்கும்போது யூஸ்வலாக ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்கும் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கும். ஜென்ரலாக இந்த பர்டிகுலர் இடத்துக்கு இவ்வளோ தான் டிமாண்ட் இருக்கும். ஒரு 100 பேர் தான் வந்து வாங்க போகிறாங்க. அந்த 100 பேருக்கான ஸ்டாக் இருக்கும். சடனாக அந்த இடத்துல 1000 பேர் வரும்போது 10 நிமிஷத்தில் அந்த ஸ்டாக்கு காலி ஆகுது. இங்கே ஸ்டாக்கே இல்லை அப்படின்னோடனே பக்கத்து பங்குக்கு போகிறாங்க. அங்கேயும் அதே மாதிரி சடன் டிமாண்ட் வரும்போது அந்த சப்ளை காலி ஆகிடுது. பேக் டு பேக் பெட்ரோல் பங்க்லாம் மூடினவுடனே இது இன்னும் பேனிக் கிரியேட் ஆகுது. மீடியாவில் இன்னும் பெருசாக நியூஸ் பேசப்படுது. ஸோ அதனால் ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் போக 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 அந்த பேனிக் இன்னும் அதிகமாக தான் ஆகுது. பட் ஓவராலாக எடுத்து பார்க்கும்போது ஃபிலிப்பைன்ஸ் எடுத்துக்கும். ஃபிலிப்பைன்ஸில் அவங்க ஆல்ரெடி லாக்டவுன் மென்ஷன் பண்ணிட்டாங்க. லாக்டவுன் எப்படின்னா ஒரு இன்டைரக்ட் லாக்டவுன். வாரத்தில் 4 நாள் தான் ஆஃபீஸே ஒர்க் ஆகுது. இந்த 4 நாள் தான் ஓவராலாக பப்ளிக் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் ஆஃபீஸ்க்கே வரணும். மற்ற நாள்லாம் வரக்கூடாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணணும். இப்படின்ற மாதிரி விஷயம்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா ஃபிலிப்பைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜியோகிராஃபிக்கலாக 7000 ஐலாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஸோ அந்த 7000 ஐலாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸோட ஓவரால் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸே பார்த்தீங்கன்னா ஆயிலை நம்பி தான் இருக்குது. ஸோ அதனால் தே ஸ்டார்டட் லிமிட்டிங் இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் நீங்கள் இவ்வளோ கன்சியூம் பண்ணக்கூடாதுன்றதுனால ஒரு லிமிட் பண்ணுறாங்க. சவுத் கொரியாவுமே பார்த்தீங்கன்னா இன்கேஸ் எனி ஸ்பெசிஃபிக் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆஃபீஸ்க்கு வரீங்கன்னா உங்களோட நம்பர் பிளேட், காரோட நம்பர் பிளேட்டு 1லேயோ இல்லை 6லேயோ முடிகிற மாதிரி இருந்தீங்கன்னா யூ ஆர் நாட் அலோட் டு டிரைவ் ஆன் மண்டே. உங்களோட நம்பர் பிளேட் 2லேயோ இல்லை 7லேயோ முடிகிற மாதிரி இருந்ததுன்னா யூ ஆர் நாட் அலோட் டு டிரைவ் ஆன் டியூஸ்டே அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. இதுதான் ஒரு ஸ்டேகர்ட் லாக்டவுன். ஏன்னா அங்கே கம்ப்ளீட்டாக நீங்கள் வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எனர்ஜி கன்சம்ஷனை கம்மி பண்ணுறாங்க. இதை இப்போதைக்கு அவங்க பப்ளிக் செக்டரில் மட்டும்தான் வச்சுருக்காங்க. இன்னும் ப்ரைவேட் செக்டருக்கு அவங்க கொண்டு போகல. ஆஸ்திரேலியாவிலும் பார்த்தீங்கன்னா அதே தான். அவங்களும் மேஜர் இம்போர்ட்டர் ஆஃப் க்ரூடு. ஸோ அவங்களுக்குமே வந்து அவைலபிலிட்டி ஆஃப் ஆயில் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் இப்பயே ஆல்ரெடி பயங்கரமாக இன்ஃப்ளேஷன்லாம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்தியா சைடில் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் கேசஸ் போகுமா அப்படின்னா அது டவுட்டு தான். பட் இந்த வார் எத்தனை மாதத்துக்கு இல்லை எத்தனை வாரத்துக்கு இல்லை எத்தனை நாளைக்கு போகும்னு தெரியாது. பட் மற்ற கண்ட்ரி கிட்ட இல்லாத அளவுக்கு நம்ம கண்ட்ரி கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு ஓரளவுக்கு இதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஒரு டைம் மாதிரி இருக்குது. அவங்களுக்கு அந்த டைம் கூட இல்லை. ஏன்னா அவங்களோட ஆயில் ரிசர்வ்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டோட்டலாகவே கம்மியாயிடுச்சு. பட் நம்மக்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 6 to 9 வீக்ஸ்க்கான ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்கிறதுனால இந்த கிரைசிஸை மேனேஜ் பண்ணுறக்கூடிய சிச்சுவேஷனில் தான் இப்போது இந்தியா இருக்குது. ஸோ நம்ம உண்மையாலே எப்போது அஃபெக்ட் ஆகும்னா நமக்கான ஓவரால் ஃபியூவல் கொடுக்குற அந்த ஒரு விஷயம் வந்து லிமிட்டடாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா எடுத்துக்கோங்க. ஒரு பைக்குக்கு 3 லிட்டர் தான், ஒரு காருக்கு 10 லிட்டர் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே நீங்கள் உங்கள் போயிட்டு வாங்கவே முடியாது. அதேமாரி இன்னும் மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த கியூஆர் கோடுக்கு வச்சிருக்கிற வெஹிக்கிளுக்கு இவ்வளோ லிட்டர்ஸ் இன்றைக்கி ஓகே இவ்வளோ கொடுத்துருக்காங்களா இல்லையான்றது அவங்களோட டேட்டா பேஸ்லேயே அப்டேட் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக போய் நம்ம கேன்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அங்கெல்லாம் வாங்க முடியாது. ஸோ இவ்வளோ லிமிட் பண்ணி தான் ஓவரால் ஒவ்வொரு கண்ட்ரியுமே மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம எப்போ உண்மையாலே பேனிக் ஆகணும்னா, எப்போ நீங்கள் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்களோ, இந்த வண்டிக்கு இவ்வளோ தான்ப்பா கொடுக்க முடியும். 3 லிட்டர் தான்ப்பா ஒரு நாளைக்கு. இல்லை காரை கொண்டு போகிறீங்கன்னா 10 லிட்டர் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்போ தான் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா
பைக்கை தாண்டி, காரை தாண்டி மேக்ஸிமம் அந்த ஒரு பெட்ரோலையோ இல்லை டீசலோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா லாரிஸ் தான். லாரி தான் கன்சிஸ்டண்ட்டாக சென்னை டு கன்னியாகுமரி ஓவரால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடந்துகிட்டே இருக்குது, லாஜிஸ்டிக்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்டாப் ஆகும்போது தான் நமக்கான காய்கறி கிடைக்காது, நமக்கான அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காது. அப்போ தான் அந்த இன்ஃப்ளேஷனே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு லாரிக்கு டேங்க் ஃபில் பண்ணணும்னா 300 லிட்டர் போடணும். ஸோ அந்த இடத்துல நான் வந்து உனக்கு 50 லிட்டர் தான் கொடுப்பேன்னா லாரியால் டெஸ்டினேஷன் கூட போக முடியாது. ஸோ கண்டிப்பாக இதுதான் வந்து செயின் ரியாக்ஷனாக பெருசாக அஃபெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு வரக்கூடாதுன்றதுனால தான் இந்தியா பார்த்தீங்கன்னா, நான் ரஷ்யாகிட்டயும் ஆயில் வாங்குறேன், இவங்ககிட்டயும் ஆயில் வாங்குறேன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் வாங்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ பிலிப்பைன்ஸால போயிட்டு ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்க முடியாது. ஏன்னா தே ஆர் ஃப்ரெண்ட்லி வித் யுஎஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. வேறஸ் இந்தியாவில் அந்த மேனேஜ் பண்ணுற ஒரு விஷயம் கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். நம்ம லாக்டவுன் போகுமா, லாக்டவுன் போக மாட்டோமான்றதெல்லாம் செகண்டரி சினரியோ தான். ஓவரால் நம்ம எந்த இடத்துல இந்த சினரியோவில் அஃபெக்ட் ஆகும் ஆஸ் எ மிடில் கிளாஸ் பர்சனாக பார்த்தா கண்டிப்பாக இப்போ இருக்கிற ரேட்டை விட எல்லாமே இதுக்கப்புறம் ரேட் இன்க்ரீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக ஆர்பிஐ சைட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அக்ராஸ் த வேர்ல்டு அஃபெக்ட் ஆகும். இந்தியாவும் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். நம்ம சைடில் இந்த அளவுக்கு இன்னும் பேனிக் ட்ரிகர் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேபி எலெக்ஷன்ஸ் நடக்க போகுதுன்ற ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். இந்த டைமில் எலெக்ஷன் டைமில் அவங்க ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னா அது டேரெக்டாக அந்த கவர்மெண்ட்டை பாதிக்குமே அப்படின்றதுக்காகவும் கூட பெருசாக அந்த பேனிக்கை மக்கள் மத்தியில் கொண்டு போகாமல் அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பார்க்கலாம். மேபி எலெக்ஷனுக்கு அப்புறமா இது எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ அது எல்லாமே ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் விஷயமாகவும் இருக்கும், இல்லைனா சென்ட்ரலைஸ்டு பொலிட்டிக்கல் விஷயமாகவும் இருக்கும், ஸ்டேட் பொலிட்டிக்கல் விஷயமாகவும் இருக்கும். ஸோ இது எல்லாமே சார்ந்து தான் நம்மளோட அந்த ஆயில் கிரைசிஸை எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்றதே இருக்கும். பட் நம்ம அஸ் அன் இன்வெஸ்டரா இல்லை அஸ் அ ட்ரேடரா அப்படி பார்க்க போனோம்னா வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ஆல்ரெடி 15% இறங்கிடுச்சு இண்டெக்ஸே. அண்ட் நிறைய ஸ்டாக்ஸு இண்டெக்ஸை விட இன்ட்டு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பயங்கரமாகவே இறங்கிடுச்சு. உடனே இறங்கிடுச்சுன்னு நம்ம போயிட்டு உள்ளே குதிக்கவும் முடியாது. ஏன்னா இது ஒரு பெரிய அன்சர்டனிட்டி இருக்குது. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒன்று சொல்லுவான், இன்றைக்கி ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒன்று சொல்லுவான். ஸோ ஒவ்வொரு டைமும் அவன் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் பேனிக் ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு கம்ப்ளீட் அன்சர்டனிட்டி இருக்குது. இந்த கம்ப்ளீட் அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய டவுன் சைடு இருக்குது. ஸோ அஸ் அன் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா எல்லா கேபிட்டலும் கொண்டு போய் இப்போ போடாமல் மேபி 50% ஆஃப் யுவர் கேபிட்டல் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் 50% இன்னும் ஃபர்தராக கிராஷ் ஆச்சுன்னா அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். அஸ் அ ட்ரேடராக இருக்கீங்கன்னா நான் எவ்வளோ நாள் பேக் டெஸ்ட் பண்ணேன், அந்த ட்ராடவுனோட இந்த ட்ராடவுன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஆப்வியஸ்லி இப்போ இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மார்க்கெட் ரெஜிமை விட இப்போ ரெஜிம் அதிகமாக தான் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பீரியடில் அஸ் அ ட்ரேடராக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் நம்ம ரிஸ்க்கை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் நீங்கள் நார்மலாக எடுக்கிற ரிஸ்க்கை விட இந்த பீரியடில் ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்து ட்ரேட் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா இந்தியா விக்ஸ் யூஸ்வலி 10, 11 தொங்கிக்கிட்டு இருந்தது. இப்போ 25, 27, 30ன்னு போயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக வால்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது மார்க்கெட்ஸோட மூவ்மெண்ட்டும் பயங்கரமாக தான் இருக்கும். அதனால் ஈஸியாக ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு தான் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பீரியடில் ரிஸ்க்கை கம்மி பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் அஸ் அ ட்ரேடராக ஓவராலாக இந்த பீரியடை சர்வை பண்ணி போகிறது தான் நம்ம பார்க்கணுமே தவிர இந்த பீரியடில் ஆகும்னு சம்பாதிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா கால் ஆப்ஷன் வாங்கினா இந்த மழை அடிக்கிற டைமில் உப்பு விற்க போகணுன்ற மாதிரி கால் ஆப்ஷன் வாங்கிட்டு ஏதாவது வச்சுக்கிட்டு இருப்போம். சடனாக ட்ரம்ப் ஒரு நெகட்டிவ் நியூஸ் கொண்டு வருவான். நெகட்டிவ் நியூஸ் கொண்டு வந்துட்டானேன்னு சொல்லி புட் ஆப்ஷன் வாங்குவோம். பார்த்தா திருப்பி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொண்டு வருவோம். இந்த மாதிரி ஜிக்ஸாகாக மாறிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ஓவரால் பீரியடில் அஸ் எ ட்ரேடராக ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணி சர்வைவ் ஆகிறதா நம்ம பார்க்கணும். ஸோ ஓவராலாக லாக்டவுன் வருமா வராதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மி. பட் இப்போ இருக்கிறத விட ஆயிலுக்கான டிமாண்ட்ஸோ இல்லை க்ரைசிஸோ கண்டிப்பாக இந்த வார் ப்ரொலாங்ட் ஆக ஆக இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ அதுக்கான மெஷர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போது கவர்மெண்ட்ஸ் ஒன்று நடத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே இருந்தால் கூட அந்த லாக்டவுன் எப்படி இருக்குன்னா மற்ற கண்ட்ரிஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ஒரு வெஹிக்கிளுக்கு இவ்வளோ தான் ஆயில் கொடுக்கணும், இவ்வளோ தான் பெட்ரோல் கொடுக்கணும், இந்த நம்பர் பிளேட்ஸ் இருக்கிற வெஹிக்கிள் மண்டே அன்றைக்கி வெளியே வரணும், இந்த நம்பர் பிளேட்ஸ் இருக்கிற வெஹிக்கிள் டியூஸ்டே அன்றைக்கி வெளியே வரணும்னு அந்த மாதிரி ஸ்டாகர்ட் லாக்டவுனாக இருக்குமே தவிர டோட்டல் கோவிட் டைப் லாக்டவுன்ஸ் இருக்காது. அதுதான் ஐ வாண்டட் டு கன்வே நினச்சேன். ஏன்னா பேனிக் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்தியன் மக்கள்கிட்ட பிகாஸ் ஆஃப் இந்த நியூஸு இந்த மீடியாஸ்லாம் வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது. ஏன்னா அந்த ஊரில் நடக்குது, இந்த ஊர்லேயும் நடக்கும் அப்படின்ட்டு. பட் நம்ம ஊர் பொலிட்டிக்கலாகவும் சரி, ஜியோகிராஃபிக்கலாகவும் சரி மற்ற கண்ட்ரிஸை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனால இந்த க்ரைசிஸை மற்ற கண்ட்ரிஸை விட நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இப்போ இருக்கும். இதுதான் ஐ வாண்டட் டு கன்வே. ஸோ சம் அதர் வீடியோவில் சம் அதர் டாப்பிக்கில் ஐ see you guys again. Bye.